பேசாமல் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம்ல. 1.5 வருஷத்துக்கு முன்னாலே எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. 2 மாதத்துக்கு முன்னாலே தேர்தல் பிரச்சாரத்தை உதயநிதி தொடங்குறாரு. ஏன் அப்படியே பதறாங்க? அவர் தான் அவர் தொகுதியிலேயே ஜெயிக்க மாட்டார். அதை வாதத்துக்கு நான் எடுத்துக்கிறேன். ஏன் நீங்கள் இவ்வளோ பதறீங்க, கதறீங்க? நீங்கள் ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருக்க வேண்டியது தானே. எதுக்கு பேப்பரில் டெய்லி விளம்பரம், அரசு பணத்தில் எதுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்கள் செஞ்ச ஆட்சி நல்ல ஆட்சியாக இருந்தால், செய்தவை மக்களுக்கு நிவாரணம் தந்திருந்தால் குவைட்டாக போகலாமா? பொங்கல் பரிசு மந்திரிங்க கொடுக்குறாங்களா? 4000 5000 மாநில அரசு கொடுக்குற 3000 விட்டுட்டு இல்லை எதுக்காக கொடுக்குறாங்க? செந்தில் பாலாஜி தீபாவளிக்கு 40,000 பேருக்கு அண்டா குண்டாலாம் கொடுக்குறாரு. ஏன்? இஃப் யூ ஆர் ஸோ கான்ஃபிடென்ட் ஆஃப் வின்னிங் ஆன் யுவர் பர்ஃபார்மன்ஸ், உங்கள் நடவடிக்கையில் உங்கள் சாதனையில் ஜெயிக்கிறதா இருந்தால் கூல் அண்ட் குவைட்டாக இருக்கலாமா? விஜய் அப்படி தான் இருக்காரு. அவர் ஒன்றும் பர்டர்ப்டாக இல்லை. அவருக்கு ஒன்றும் ஹெவன்ஸ் வில் நாட் ஃபால். உங்களுக்கு தான் ஆட்சியை தொடரணும், பையன்கிட்ட ஆட்சியை கொடுக்கணும், இன்னும் சொத்தை சேர்க்கணும். இது திமுகவுக்கு நெருக்கடி. ஆனால் திமுகவுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கணும், 1971 இன்னும் வரைக்கும் நெவர் டிஎம்கே கெட் ரீஎலெக்டட். ஆட்சியில் இருப்பாங்க, ஜனங்க தூக்கி போட்டுருவாங்க. ஆட்சியில் இருப்பாங்க 5 வருஷம், தூக்கி போட்டுருவாங்க, நிராகரிச்சிருவாங்க.